ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலனில் 11வது ராசியாக வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமாக என்ன நடக்கும், நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12 ராசிகள்லையுமே சனி பகவான் ஆளக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தா இந்த கும்பம் ராசியும் மகரம் ராசியும் தான். இந்த 12 ராசியிலேயே கும்பத்தையும் மகரத்தையுமே இந்த சனி பகவான் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ஆனாலும் மகர சனிக்கும் கும்ப சனிக்கும் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, மகர சனி அப்படிங்கிறது சரவெடி போல, கும்பசனி குத்து விளக்கி தீப சுடர் போல இருக்கும். ஒன்று வெடிக்கும், இன்னொன்று நிதானமாக ஒளிய பரவும். மகரத்தை சரராசின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை என்ன சிந்தித்தார்களோ பிறகு அதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படி இல்லைங்க. ஒரு முறைக்கு பல முறை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள். கும்பம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒடுக்கியும் வெளிப்படுத்தும் சக்தியை சிதறாது செய்யும் ஒரு அமைப்பு. அதனாலேயே மற்றவங்க இவங்களை தாமதன் மந்தன் அப்படின்லாம் கூற சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த விஷயங்களை எல்லாமே அலங்காரமாகவும் அழுத்தக்காரர்களாகவும் எடுத்துக்குவாங்க. மேலே சொன்ன பொதுவான பலன் தாங்க இது கும்பராசியை பற்றிட்டு. ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட லக்னாதிபதியை பொறுத்தும் ராசி அதிபதியை பொறுத்தும் குணநலங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். கும்ப லக்கணத்திலேயே, அதாவது 1ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருந்தால் எதிராளி 10 நிமிஷங்கள் பேசியதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களோட விஷயத்தை சொல்லவே ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துக்குமே ஊடாக ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் உணரக்கூடியவங்களா இருப்பீங்க. தொடர்புறுத்தியும் பேசக்கூடியவங்க நீங்கள். பொறுமை சாந்தம் அப்படிங்கிறது தான் உங்களோட பொதுவான இயல்பாகவே இருக்கும். உலகம் உருண்டதானே, எப்படி பார்த்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் அப்படி தானே தெரியுது அப்படிங்கிறத யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் தான் அதை சரி செய்யணும் அப்படின்னு வந்தால் ஒருவர் சார்பாக பேச மாட்டீங்க. நீங்கள் இருவர் தரப்பிலும் உள்ள நியாயம் எது அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு நீதி கிரகமாக இருக்கார். ஒரு விஷயத்துக்காக செல்லும் இவங்களுக்கு 2-3 விஷயங்களை சேர்த்து பார்த்து விட்டு வர தெரிவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கும். பனி புயல் போன்றவற்றை பார்க்காமல் கடுந்தவம் புரியும் சித்தர்களைப் போல சுற்றுப்புற சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் நீங்கள் இருப்பீங்க. மிகப்பெரிய தொழிலில் இறங்கும்போது பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்பவுமே கவனமாக செயல்பட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இவ்வளவு திறமை படைத்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே தீர ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்தை நீங்கள் காண முடியும். மறந்துடாதீங்க, எலுமிச்சை தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயத்தில் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றி அன்னையை வழிபாடு செய்யணும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். உங்களோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பல்வேறு விதமான சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிலவலாம். தடைகள் அது மட்டும் இல்லாமல் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடுறது நல்லது. எதிர்பாராத ஒரு சில பின்னடைவுமே ஏற்படலாம். உங்களை சுற்றிலும் அச்சமான சூழல் இருக்கும். இருந்தாலுமே இவை உங்களோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையலாம். எனவே நீங்கள் அனுசரித்து புரிந்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். புதிய தொழில் தொடங்க இந்த மாதம் ஏதுவான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட தொழில் மேம்பாட்டிற்கான ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் இப்போ கடைபிடிக்கிறதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் தொழில் விஷயத்தில் ரொம்பவுமே நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே இந்த மாதம் கூட்டு தொழிலுக்கு ஏற்ற தருணமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. இந்த மாதம் கூட்டு தொழிலில் மேற்கொள்கிறத நீங்கள் தவிர்த்தா நல்லதாக இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க உங்களோட தொழில் மூலம் கணிசமான நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் தங்களோட உறவு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு அமையும். மேலும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட காதல் உறவை ஆதரிக்கும் வாய்ப்புமே அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இதுவரையில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும். உங்களோட வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான முடிவுகள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பானது அமையும். உங்களோட மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களோட நிலைமை சீராக அமையும். ஆனால் செலவுகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நிதி உதவி வழங்க விரும்புவதை நீங்கள் காண முடியும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருக்க போகிறீங்க. நிறைய சாதனைகள் புரியும் வாய்ப்புமே இருக்கும். இந்த சமயத்தில் விளையாட்டுத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பரிசு பெறும் வாய்ப்புமே அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களோட குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட மனதில் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபடும் பொழுது உங்களோட குடும்பத்தின் அறிவுரை அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அவங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த நேரத்தை உங்களால் உருவாக்க முடியும். மேலும் உங்களோட குழந்தைகளோட ஒரு எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை தொடங்குவீங்க. அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட ஆரோக்கியத்திற்கு உறுதியான ஆதரவு கிடைக்கும். உங்களோட பெற்றோருடன் உங்களோட பிணைப்பும் அப்படிங்கிறதுமே வலுவாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். இருந்தாலுமே அதிக லாபம் காண்பதற்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்யணும். செலவுகளை குறைப்பது நன்மையாக இருக்கும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் பொழுது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுறது எதிர்காலத்தில் தேவையற்ற வீண் மன அழுத்தத்தை தடுக்க மிகவும் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் பங்கு வர்த்தகம் மேற்கொள்ள இந்த மாதம் உகந்த தருணமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களோட ஊக்கமும் உதவியும் இந்த மிதமான பொருளாதார நிலையில் உங்களோட பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு உங்களோட திறனுக்கும் கணிசமாக பங்களிக்கக்கூடும் வாய்ப்பு அமையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணியிடத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் கடுமையான விதிமுறைகள், கடுமையான மேற்பார்வையாளர்கள் அல்லது எதிர்பாராத பின்னடைவுகள் போன்ற பல்வேறு விஷயத்தில் ஒரு சில சிரமங்கள் வரக்கூடுங்கிறதுனால உங்களோட பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த சூழல் கடினமாக தோன்றினாலுமே இது பெரும்பாலும் உங்களோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக தாங்க இருக்கும். இந்த சவால்களை உங்களோட வாழ்க்கையில் நிறைய பக்குவத்தை கொடுக்கும். உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இது அமையும். அதன் மூலம் உங்களோட திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு காணப்படும். உங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறைகளில் உள்ள வல்லுநர்களின் மதிப்புமிக்க பங்களிப்பை நிர்வாகம் அங்கீகரிக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட எதிர்காலத்தில் வெற்றியை அடைய தயாராக இருங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் கண்ணும் கருத்துமா எந்த ஒரு சட்டவிரோத செயலும் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரியும் தனிநபர்களாக இருந்தால் நிர்வாகத்தின் வலுவான ஆதரவை பெற்று உங்களோட வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றம் காணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கல்வி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு நிர்வாகத்துடனான அவங்க கிட்ட உறவுகளில் சில சவால்களுமே வரக்கூடுங்க. சக பணியாளர்கள் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். ஏன்னா தொழில் முன்னேற்றத்திற்கு அவங்க ஆபத்தாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்களோட பணிகளின் முழுமையான அர்ப்பணிப்பும் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி அளிக்கப்படும் வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் சக ஊழியர்கள் உங்களோட தொழில்முறை வளர்ச்சிக்கு கணிசமாக ஆதரவையும் தருவாங்க. சினிமா மற்றும் ஊடகத்துறையில் உள்ள தனிநபர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு கணிசமான முயற்சி முதலீடு செய்ய நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா தொழில் சாதனைகள் கொஞ்சம் சிரமத்தை தந்து தாமதத்தை உண்டாக்குங்கிறதுனால உங்களோட செயல்கள் எல்லாமே கவனமாக செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களோட திட்டங்களை தொடர ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். புதிய நிறுவனங்களில் வெற்றியை எளிதாக்கும் வாய்ப்புகளுமே சந்தை விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலுமே உங்களோட வணிகத்தில் மற்றவங்க கூட ஒரு கூட்டாண்மையை உருவாக்குறது பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா தற்போதைக்கு அத்தகைய ஏற்பாடுகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமுமே சீராகவும் நல்லா இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் சின்ன சின்ன அசௌகரியங்களை அவ்வப்போது சந்திப்பீங்க. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவும்
நல்லதாக அமையும். உணவு விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நல்ல மன அழுத்தம் இருந்தால் அதை போக்குவதற்காக யோகா செய்கிறது நல்லதாக இருக்கும். மன ஆரோக்கியம் இருந்தால்தான் நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.